ஹோப் யூ ஆல் டூயிங் குட். இட்ஸ் ஃப்ரைடே. ஒரு வாரம் முன்னாடியே என் பொண்ணுக்கிட்ட சொல்லியிருந்தேன், தம்பியோட பர்த்டேக்கு நாளே எனக்கு ஒரு வெல்கம் போர்டு மட்டும் ரெடி பண்ணி கொடுத்துருமான்னு சொல்லிட்டு. அவங்க எம்டிஎஃப் போர்டில் கொஞ்சமாக அந்த க்ளே எல்லாம் வச்சு ஏர் க்ளே வச்சு ரெடி பண்ணியிருந்தாங்க. மறுநாள் காலையில் அதை வார்னிஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் சன்ட்ரை பண்ணி வச்சுருந்தாங்க. பையனோட பர்த்டேக்கு இந்த வருஷத்தோட தீம் பார்த்திங்கன்னா அவெஞ்சர்ஸ் தீமில் ஹல்க்கு. போன தடவை கேப்டன் அமெரிக்கா. ஸோ ஒரு பர்த்டே முடியும் போதும் நெக்ஸ்ட்டு தீம் என்னென்னு அவனே சூஸ் பண்ணி வச்சுருப்பான். ஆன்லைனில் தீமுக்குன்னு பார்த்துட்டு இருந்தேன். இப்போ ஹல்க்குன்னு நம்ம காம்போவாக எதுவுமே கிடையாது. சரி ஒன்று ஒன்றா தான் வாங்கணும்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி தான் வாங்கியிருந்தேன். அவங்க வீட்டு பக்கத்தில் கொஞ்சம் நிறைய இருந்துச்சு. அப்படி இப்படின்னு கொஞ்சம் தொந்தரவு பண்ணி அவகிட்ட வாங்கியாச்சு. தடவை என்னோடய எய்ம் என்னென்னா சிலிண்ட்ரிக்கல் பிளிந்த் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக அது கேக் ஸ்டாண்ட் பக்கத்தில் அது இருக்கிறப்போ கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு, அது போக இந்த ஹல்கோட பிரிண்ட் அவுட்ஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்து அதை ஃபோம் ஷீட் மேலே ஒட்டியிருந்தேன். சிலிண்ட்ரிக்கல் பிளிந்த் பண்ணுறதுக்காக ஃபோம் வாங்கியிருந்தேன். அந்த ஃபோம் ஷீட்லேயே வச்சு தான் இந்த ஸ்டாண்ட்ஸ் எல்லாமே ரெடி பண்ணியிருந்தேன். ஃபைனலாக ஓரளவுக்கு அவனோட எக்ஸ்பெக்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி இருந்துச்சுன்னு ஃபீல் பண்ணேன். அதே மாதிரி அவன் கேக்கும் சொல்லியிருந்தான், எனக்கு அப்படியே ஹல்க் பொழந்துட்டு வர மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னான். நானும் அதில் இந்த வெரைட்டி அந்த வெரைட்டின்னு அவனை நிறைய கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணோம். பட் எனக்கு ஹல்க் உள்ளேருந்து வெளியில் வர மாதிரி இருக்கணும்னு. இதுலேயே அவன் ஹல்கோட காலெல்லாம் தெரியலன்னு சொல்லிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் ஓரளவுக்கு கன்வின்ஸ் ஆகிட்டான். அதோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோடு சேர்ந்து கேக்கெல்லாம் கட் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் ஒரே ஃபோட்டோஸு, ஈட்டிங்கு, சேட்டிங் இப்படியே முடிஞ்சிருச்சு.